ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்கிட்டார். மதுரையே திருவிழா கோலம் போண்டிருந்தது. இப்போ மேட்டர் அது இல்லை. கள்ளழகரை ஆற்றில் இறங்கின உடனே எதிர் சேவை சேவிக்கிறதுக்காக வீரராகவ பெருமாள் வரார். ரெண்டு பேரும் பல்லக்கில் தங்க குதிரையில் வராங்க. கள்ளழகரும் தங்க பல்லக்கில் வராரு. அதே மாதிரி வீரராகவ பெருமாளும் வரார். வீரராகவ பெருமாள் பல்லக்கில் 2 ஐயர் இருக்காங்க. அந்த 2 ஐயரும் அந்த கீழே பல்லக்க தூக்குறவங்க ரொம்ப ஆட்டுறாங்க. ஆர்வ மிகுதியில ரொம்ப ஆட்டுறாங்க. அந்த பெருமாளை பெருமாள் குஷியோடு இருக்காருங்கிறதுக்காக அப்படி ஆட்டுறாங்க. இந்த 2 ஐயரும் என்ன பண்றாங்க, சிக்குன்னு அந்த குதிரையோட காலை பிடிச்சுக்கிறாங்க. ரொம்ப கட்டிமா பிடிச்சுக்கிறாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒன்று தோணுச்சு. என்ன அப்படின்னா, நாமளும் நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்குது. என்ன, தினமும் எல்லாரும் ஏதாவது ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், பகவானோட காலை நல்லா கட்டியா பிடிச்சுக்கிட்டோம்னா என்னைக்குனாலும் இதுல இருந்து மீண்டு வரும். இதுதான் நான் நேத்து கத்துக்கிட்ட பாடம். சரி, நாம எப்பவுமே எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு லைஃப்ல. ஏதாவது ஒரு ரூபத்துல எல்லா ப்ராப்ளமும் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம டிஜெக்ட் ஆயிடுறோம். ஐயோ, எனக்கு மட்டும்தான் கடவுள் இப்படி பண்றாரு அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் வெரைட்டிஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு கடவுள். நம்ம என்ன பண்ணணும், நம்பிக்கையை இழக்காம தன்னம்பிக்கையும் வேணும், அதே போல தெய்வ நம்பிக்கையும் வேணும். தெய்வ நம்பிக்கையோட பகவானோட கால்களை கட்டியா பிடிச்சுக்கிட்டோம், நாமளும் ஒரு நாள் ஜெயிப்போம். சரியா? இதுதான் இன்னைக்கு நான் கத்துக்கிட்ட பாடம். நன்றி, வணக்கம்.